தளபதி திரும்ப போக மாட்டாரு, திருப்பி அடிக்கிறதா வந்திருக்காரு. எப்பவுமே தளபதி மாசு ப்ரோ. இப்ப வெயிட்டா காட்டியிருக்காரு. நம்ம தான் ப்ரோ, நம்ம தான் தளபதி தான் வெயிட். பக்கா வந்துச்சு ப்ரோ. ஆந்திரா கர்நாடகா என்ன ப்ரோ, தமிழ்நாடு வந்து படம் பாருங்க. தமிழ்நாடு விஜய் படத்தை பாருங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, வீடியோ கூட சொல்லு ப்ரோ. ஒரே அட்வைஸ், யாரும் பராசக்தி படம் போவாங்க, யாரும் ஓகே போடாதீங்க. அவ்வளவுதான் மக்கள் காசை சுரண்டி எடுத்த படத்துல வந்து பராசக்தி எடுத்துருக்காங்க. சட்டை பாருங்க, வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் இது, படமே கிடையாது. வெறும் ட்ரெய்லருக்கே எப்படி படத்துக்கு நீ உள்ள போயிட்டு நீ வெளியே வருமா எப்படி இருக்கான்னு பாரு, அப்படி இருக்கும். நான் சொல்லவே தேவை, சும்மா செதுக்கி இருக்கேன். ஹாலிவுட் லெவல்ல இருக்கு ட்ரெய்லர். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், எஸ்கே வர்சஸ்னே போடாதீங்க. அதிகபட்சா 130 கோடி எடுப்பாரா, 150 கோடி எடுப்பாரா ஒரே நாள், அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அதனால இந்த கிளாஸ் எல்லாம் போடாதீங்க. நாங்க அல்லு அர்ஜுன் பிரபாஸ் அந்த அளவுக்கு பார்த்தா போட்டி போட்டுருக்கோம், ஆளே கிடையாது. படம் பிளாஸ்ட் தான் ப்ரோ. ஒவ்வொரு சீனும் செதுக்கிருக்காங்க ப்ரோ, மாசா இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு சீன்ஸும் தளபதி ஒவ்வொரு சீனும் வந்துட்டு மாஸ் என்ட்ரி. 2 நிமிஷம் ட்ரைலர், 2 நிமிஷத்துல கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. ஒவ்வொரு சீனும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் இல்ல, உள்ள போய் பார்த்ததான் அந்த இன்னும் எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி கரைச்சிட்டு தான் நிக்குது. சும்மா பகத் கேசரி அப்படிலாம் இல்ல, வினோத் சொன்ன மாதிரி தளபதி படம், தளபதி என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஓட்டு உடையும். டிஎம்கே துண்ட போட்டு போடுதா வீட்டுக்கு, ஸ்டாலின் வீட்டுல உட்கார சொல்லுங்க ப்ரோ. எஸ்கேவா, எஸ்கே துப்பாக்கி வாங்கிக்கணும் ப்ரோ. நாங்க துப்பாக்கி வாங்கி தலைவன் உள்ள சுட்டுறான். பராசக்தில இல்ல, பராசக்தி தீய சக்தி தான். ரெட் ஜாயிண்ட் தலையில துண்ட போட்டு போடுதா வீட்டுல உட்கார சொல்லு ப்ரோ. கிளாஸ் விட்டாலும் தளபதி தான், சும்மா எல்லாம் கிடையாது. ஷோ போடுவாங்கல்ல, அந்த இன்டர்வல் அப்ப மட்டும் பராசக்தி பாப்பாங்க ப்ரோ. அவன் இன்டர்வல் போடுறோம், இன்டர்வல் போடும் போதே பராசக்தியை நம் தீய சக்தியை பார்ப்பார்கள் ஆடியன்ஸ். ப்ரோ ட்ரெய்லர்ல இதான் ப்ரோ ட்ரெய்லரு. அது நம்ம இவரை கேலி பண்ணணும்னு நினைக்கிற சில தற்கூரி இருக்காங்க பாத்தியா, ஸ்டாலின் அங்கிள், அப்புறம் சித்தப்பா அவர் பேர் நல்லா உதயநிதி ஸ்டாலின். அவங்களே வந்து நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அங்க கிளாஸ்லாம் கூட முடியவே முடியாது. தளபதினா தளபதி தான், அவரு தான். ஒரு ஃப்ரேமும் தளபதி வசமா செதுக்கி இருக்காங்க. ஒரு டைலாக்கும் சரி, அவர் பேசுற வரிகள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எங்களை கவர்த்து மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் குடும்பம் பாக்குறா போல எல்லாரையும் கவர்றா போலதான் இருக்கு. என் தளபதி ரோட்ல இறங்கி வந்தாலும் அவன் முகத்தை திரையில பார்த்தாலும் பேனர்ல பார்த்தாலும் அந்த சந்தோஷமே போதும் ப்ரோ. அதை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு அவர் கேலி பண்ணலாம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், டிஎம்கே ஐயா உங்க சாப்டர் முடியுதுங்க ஐயா, ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. பலபோர் ஆச்சு, டிவிக்கு ஒரு ஆச்சு, ஜாலியா இருங்க. வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க. வெற்றி நமது. எஸ்கே அவர் போட்டி போடுறாரு சொல்ல முடியாது ப்ரோ. அவர் வந்து எல்லாம் வந்து தூண்டுறாங்க. அவர் வந்து போட்டி போடுற, அவர் வந்து தளபதியால வந்தவர் தான். அவரு துப்பாக்கி எடுத்து தளபதி அவர் கையில தான் கொடுத்தாரு. அவரும் வளரட்டும், அவரும் வளர்ந்துட்டு போட்டோம். டிக்கெட் கிடைக்கல அவரோட இதுக்கு போங்க. ஆனா சிவகார்த்திகனை வச்சு தளபதியை கூட கம்பேர் பண்ணி அவர் கேலி பண்ணணும்னு மட்டும் எப்பயும் நினைக்காதீங்க. உங்க பையனாலே ஒண்ணும் பண்ண முடியல, சிஎம்ஆலே ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க வேற போனுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதி போலீஸ் வாழ்க்கை கட்டா, இவன் வாழ்க்கை கட்டா, எங்க கெடுக்க முடியாது. தளபதி வந்தாலே அதே தளபதிய சூப்பர் ஸ்டார் திட்டெல்லாம் வந்தாலே தளபதி அடிக்கிறாரு. சக்தி கால் குச்சி அவரு ஆளே தளபதி டைலர் ரெப்புனாரு. தளபதி டைலரு செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை. மமிதா பச்சு அது பேரு, மமிதா பச்சு
தளபதிக்கு பொண்ணு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்றாங்க. ஐ எம் வெயிட்டிங் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வாட்டி ஐ எம் கம்மிங் 2026 ஐ எம் கம்மிங். ஃப்ரேம் அப்படியே இந்த தேடி தான் ஃப்ரேம்னு வைங்களேன். ஃப்ரேம் இப்படி தானே வைப்பாங்க. பெரிய அதில் ப்ரோ ஃப்ரேம் வச்சுக்கிறாங்களா கேமரா வாத்தி வைத்தாங்களேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. லாஸ்ட் அது லைட்டா மனசு கஷ்டமா பாட்டுலாம் போட்டு ஒரு அழுவ வச்சிட்டாங்க. நீ யாரோன்ட்டு அது லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, சாமி நம்ம கூட இறங்கி நம்ம கூட வாழ வருது, ஏத்துப்போம் சாமியை. பராசக்தி ஒரு தீய சக்தி. பராசக்திக்கு யாருமே போகாதீங்க, தயவு கூர்ந்து கேக்குறேன். பராசக்திக்கு யாருமே போகாதீங்க. நன்றி. நான் ப்ரோ பண்றது இந்த டிஎம்கே ஆளு அப்படி பண்றாங்க ப்ரோ. எனக்கு 18 வயசு கூட ஆகலாம், நான் டிவி தான் ப்ரோ ஓட்டு போடுவேன். அருமையான டைலரு, சூப்பரான டைலரு, எதுவுமே சொல்ல. அவரை பத்தி குறைய சொல்ல மாட்டேன். விஜய் பத்தி மஜா. எப்பவுமே எங்க தலை எங்க விஜய் தான். அருமையா ஃபைட்ல மஜாவா இருக்குது எல்லாமே. அவரு போட்டி போறேன்னா அவரு தான் உட்கார போறாரு ஓரமா. எங்க ஆளு எப்பவுமே அத கிண்ணுதான், எப்பவுமே எங்க தலைதான். ட்ரெய்லர்லாம் சொல்லணும்னா வேற லெவல்ல இருந்து ட்ரெய்லர்லாம் அதுல எதுவும் சொல்ல தேவையில்ல. பாத்தீங்களா ட்ரெய்லருக்கே இவ்வளவு கூட்டம். என்ன ஒண்ணு, தளபதி லாஸ்ட் படம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது, அந்த 250 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. இருந்தாலும் அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்குன்னு செய்யணும்னு இறங்கி வராரு. அவர் எல்லா படத்துலயும் சொல்லுவார் பாத்தீங்களா, ஐ எம் வெயிட்டிங். நான் ஒரு படம் அவர் சொல்லாத படமே கிடையாது. இப்ப வந்து படத்துல எல்லாரும் சொல்றேன் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார். ஆனா இந்த படத்துல ஐ எம் வெயிட்டிங் தான் சொல்லுவாருன்னு நாங்க நினைச்சோம். இப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, மக்களுக்காக இறங்கி வராரு. தளபதினாலே மாசு தான் தலை. அவர் வால்பேப்பர் வச்சாலும் சரி, அவர் போன்லயே என்னோட வால்பேப்பர் தான் இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா பீரோலயும் சரி, இந்த மாதிரி செவுர்லயும் சரி, எல்லாமே அவர் போட்டோ மட்டும்தான் இருக்கும். பாட்டுன்னு கேட்டா தளபதி மட்டும் தான் கேட்பேன். அது யாரு நம்மனாலும் நம்ம வாட்டி போட்டோம், அவள் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான் ப்ரோ. அவரு வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, அவர் படல இப்ப டிக்கெட் வந்து அவர் படமும் பார்ப்பாங்க. ஆனா தளபதி தான் ஃபர்ஸ்ட். அவர்லாம் வந்து சீட்டு இப்ப டிக்கெட் வந்து பராசக்தி பார்த்து கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், கீச்சு போட்டு போயிடுவானுங்க. தளபதி தான். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆடியோ லஞ்சே விடுறாங்க. அந்த பாட்டு ஒண்ணு அனிருத் பாடி இருந்தாரு, வேற மாதிரி இருந்தது ப்ரோ. அதுக்கே ஸ்டார்டிங்கே பாருங்க, ஏதோ இப்ப வந்து ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆன மாதிரி எப்படி வைப்பா இருக்கு பாருங்க. அப்ப ட்ரெய்லருக்குலாம் பாருங்க, படத்துக்குலாம் பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. சத்தியமா செத்துட்டேன். பராசக்தியில ட்ரெய்லர் கூட போட்டி வர பராசக்தியில தளபதி லுக் அடே அண்ணா எப்பவுமே அழகுறான், அவ்வளவுதான். அண்ணா பெரிய